Good morning students. Welcome to Shubhashakti College of Arts and Science for Women, Satyamangalam, Kulithalai. I am Priya, Head, Department of Mathematics. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஜென்ரல் ஃபார்ம் என்ன, டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ், இந்த இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை நம்ம let z be a linear function on r power n defined by. ஸோ zங்கிறது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். r பவர் என்னன்னா உங்களுக்கு தெரியும், n டிபிள்ஸ் உள்ளது தான் r பவர் என்னன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ z ஈக்குவல் டு c1x1 ப்ளஸ் c2x2 dash as a cn xn. This is a linear function where cj's are constant. இதில் c1 c2 இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். let aij be an m cross n real matrix. ஸோ ஒரு m cross n real matrixை கன்சிடர் பண்ணுறோம். and b1 b2 bm be a set of constants such that a11 x1 plus a12 x2 plus dash as a1n xn greater than or equal to or less than or equal to or equal to b1 அப்படின்னு சொல்லுவோம். a21 x1 plus a22 x2 plus dash as a2n xn greater than or equal to or less than or equal to b2. So etc. a m1 x1 plus a m2 x2 plus dash as a mn xn greater than or equal to less than or equal to bm அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம். and finally xj is greater than or equal to 0, j equal to 1 to n. So the problem of determining an n tuple x1 x2 dash as xn. n tuple தான் நம்ம எப்படி denote பண்ணுறோம், r power n, which makes z a minimum or maximum and satisfies b and c is called the general linear programming problem. ஸோ இசட்டுங்கிறது மினிமமாகவும் இருக்கலாம் மேக்ஸிமமாகவும் இருக்கலாம். இசட்டுனா ஒரு லீனியர் ஃபங்க்ஷன், அது மினிமமாகவும் இருக்கலாம் மேக்ஸிமமாகவும் இருக்கலாம். அது வந்து என்ன செய்யணும், பிஎன்சினா இந்த செட் ஆஃப் இன்இக்வேஷன்ஸ். ஸோ திஸ் இன்இக்வேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ செட் ஆஃப் இன்இக்வேஷன்ஸ் இது ரெண்டத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதை தான் ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு இசட்டுங்கிற ஒரு லீனியர் ஃபங்க்ஷன், அது மினிமமாகவும் இருக்கலாம் மேக்ஸிமமாகவும் இருக்கலாம். தட் சாட்டிஸ்ஃபைஸ் த இன்இக்வேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ செட் ஆஃப் இன்இக்வேஷன்ஸ் இஸ் கால்டு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த லீனியர் ஃபங்க்ஷன் இசட், the linear function z equal to c1 x1 plus c2 x2 dash as a cn xn, which is to be maximized or minimized. So maximizeாகவும் இருக்கலாம் minimizeாகவும் இருக்கலாம், is called the objective function. The linear function z equal to c1 x1 plus c2 x2 dash as a cn xn, which is to be maximized or minimized, is called the objective function. The inequations, that is b, the inequations, these are called constraints. Okay, the inequations அந்த bங்கிற செட் ஈக்குவேஷன்ஸ், இன்இக்வேஷன் இருக்குல்ல, இன்இக்வேஷன் ஏன் சொல்கிறோம், ஒன்று கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இருக்கலாம், இல்லைனா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இருக்கலாம். அப்படிங்கிறதுனால நம்ம இன்இக்வேஷன் சொல்கிறோம். இந்த இன்இக்வேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். Third one is the set of inequations, that is xj is greater than or equal to 0, xj greater than or equal to 0. The set of inequation xj greater than or equal to 0 is called non-negative restrictions. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா என்னங்கிறத பார்த்துருக்கோம். அந்த ஜென்ரல் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் ஏ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இதை தான் நம்ம இந்த மாதிரி ஒரு லீனியர் ஃபங்க்ஷனை தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்இக்வேஷன்ஸை என்னென்னு சொல்கிறோம், கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செட் ஆஃப் இன்இக்வேஷனை நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸையும் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தான் மேத்தமெட்டிக்கல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை ஷார்ட்கட்டாக எல்பிபி அப்படின்னு சொல்லலாம். ஓகே,
நெக்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷனை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சொல்யூஷனுங்கிறத பார்ப்போம். அதாவது சொல்யூஷன்னா என்ன, ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா என்ன, ஆப்டிமம் சொல்யூஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பார்த்தோம். அந்த ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். அதாவது இந்த லீனியர் ஃபங்க்ஷன் z equal to c1x1 plus c2x2 dash as a cnxn which is to be maximized or minimized இருந்துச்சுன்னா அது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொன்னோம். இன்இக்வேஷனை கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொன்னோம். செட் ஆஃப் இன்இக்வேஷன்ஸை நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொன்னோம். இப்போ சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா an n tuple x1 x2 dash as xn of real numbers n tuples. அதாவது இதை வந்து நம்ம எப்பொழுதும் ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம், r power n, அதாவது n tuples of real numbers. So an n tuple x1 x2 dash as xn of real numbers which satisfies the constraints of a general LPP is called a solution to the general LPP. இப்போ general LPP programming problem இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம். அந்த இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா கன்ஸ்ட்ரெயின்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த x1ஓட வேல்யூ x2ஓட வேல்யூ இதெல்லாமே எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கன்ஸ்ட்ரெயின்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். and n tuple x1 x2 dash as xn of real numbers which satisfies the constraints of a general LPP is called a solution to the general LPP ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு feasible solution. feasible solution அப்படிங்கும்போது any solution to a general LPP which also satisfies the non-negative restrictions of the problem is called the feasible solution to the general LPP. non-negative restriction நம்ம எதா சொல்லியிருக்கோம், general LPPல the set of inequation xj greater than or equal to 0 அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், non-negative restriction சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய சொல்யூஷன் எதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், which is also satisfies the non-negative restrictions, அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தான் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், feasible solution to the general LPPன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆப்டிமம் சொல்யூஷன். ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா எனி feasible solution which optimizes மேக்ஸிமமாகவும் இருக்கலாம் மினிமமாகவும் இருக்கலாம் அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். The objective function of a general LPP is called an optimum solution to the general LPP. So solution கண்டுபிடிச்சோம், அந்த சொல்யூஷன் வந்து சாட்டிஸ்ஃபை, சொல்யூஷன்னா என்னது, அப்ஜெக்டிவ் அதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது சொல்யூஷன். அதே சொல்யூஷன் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனையும் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது feasible சொல்யூஷன். இந்த feasible சொல்யூஷன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை ஆப்டிமைஸ் பண்ணுச்சுன்னா, அதாவது அது மினிமமாகவும் இருக்கலாம் மேக்ஸிமமாகவும் இருக்கலாம், அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஆப்டிமம் சொல்யூஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்டிமம் சொல்யூஷனை நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் கூட சொல்லலாம். ஆப்டிமல் சொல்யூஷன், optimal solution or optimum solution. Okay, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லாக் வேரியபிள்னால் என்ன, சர்ப்ளஸ் வேரியபிள்னால் என்ன, அங்கே அதை வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லாக் வேரியபிள் பார்ப்போம். ஸ்லாக் வேரியபிள் அப்படிங்கும்போது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கும்போது அந்த இன்இக்வாலிட்டியை ஈக்குவாலிட்டியாக மாற்றுறதுக்காக நம்ம ஸ்லாக் வேரியபிளுங்கிறத யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அதாவது let the constraints of a general LPP be summation j equal to 1 to n aij xj less than or equal to bi I equal to 1 to k. Then the non-negative variable xn plus I which is satisfy summation j equal to 1 to n aij xj plus xn plus I equal to bi அப்படின்னு சொல்லுவோம். I equal to 1 to k are called slack variables அப்படின்னு சொல்லுவோம். அதாவது constraints வந்து less than or equal to, suppose 5x1 plus 4x2 less than or equal to 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5x1 plus 4x2 less than or equal to 6. அப்போ less than or equal to constraints வருது. இது மாதிரி வரும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நான் நெகட்டிவ் வேரியபிளை ஆட் பண்ணுவோம். நான் நெகட்டிவ் வேரியபிள் 5x1 plus 4x2 plus s1
equal to 6 plus s1 equal to 6. This is a slack variable. This is a slack variable which is non-negative. What is the difference between non-negative and positive? நான்-நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான்-நெகட்டிவ் அப்படிங்கிறது 0 இன்க்ளூட் ஆகும், பாசிட்டிவில் 0 வராது. பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொன்னோம்னா அங்கே 0 இருக்காது, அதோட வேல்யூஸ் வந்து 1 2 3 அப்படின்னு இருக்கும். இதே வந்து இப்போ எக்ஸை வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸை கிரேட்டர் தென் 0. இதே எக்ஸை வந்து நான்-நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அதாவது 0வையும் எடுத்துக்கும். நான்-நெகட்டிவ்ங்கிறது பாசிட்டிவ்ங்கிறது 1 2 3 0 எடுத்துக்காது, அது மாதிரி வரும். அதனால தான் நான்-நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இந்த ப்ளஸ் s1 அப்படிங்கும்போது ஸ்லாக் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வேரியபிள் வந்து எப்படி இருக்கணும், நான்-நெகட்டிவ் வேரியபிளாக இருக்கணும், ஈக்குவல் டு 6. ஸோ எதுக்காக வந்து ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் தெரியுதா? இந்த இன்இக்வாலிட்டி பிகம்ஸ் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டியாக மாற்றணுன்னா நம்ம என்ன செய்கிறோம், ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அது எப்போ அப்படிங்கும்போது கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும்போது நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் உங்கள் ஸ்லாக் வேரியபிளோட டெஃபினேஷன். இது 2 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஸ்லாக் கேட்கலாம், இல்லைனா சர்ப்ளஸ் வேரியபிள். நெக்ஸ்ட்டு சர்ப்ளஸ் வேரியபிள். சர்ப்ளஸ் வேரியபிள்ங்கும் போது த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் எ ஜென்ரல் எல்பிபி சமேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n ஏஐஜே எக்ஸ்ஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பிஐ. இங்கே சர்ப்ளஸில் என்ன சொன்னோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்கோம். இதே வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்து ஜென்ரல் எல்பிபியில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும், சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணணும். அதே நான்-நெகட்டிவ் வேரியபிள் தான். தென் இந்த நான்-நெகட்டிவ் வேரியபிள் xn plus i which satisfies summation j equal to 1 to n aij xj மைனஸ், அங்கே ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணும்போது ப்ளஸ் போட்டோம், இங்கே சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணும்போது மைனஸ் சேர்க்கணும். சரிங்களா, மைனஸ் xn plus i ஈக்குவல் டு பிஐ. ஸோ த இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ் ஈக்குவாலிட்டி. அப்போ யூ ஹேவ் டு ஆட் ஏ சர்ப்ளஸ் வேரியபிள். இங்கே வந்து சைன் என்ன வரும், மைனஸ் xn plus iன்னு வரும். சரிங்களா, அப்போ சர்ப்ளஸ் வேரியபிள்ங்கும் போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஃபார் எக்ஸாம்பிள் 6x1 plus 8x2 greater than or equal to 10. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து இன்இக்வாலிட்டியாக மாற்றணுன்னா 6x1 plus 8x2 minus s1 equal to 10 minus s1. ஸோ இங்கே s1ங்கிறது என்ன, சர்ப்ளஸ் வேரியபிள். இந்த சர்ப்ளஸ் வேரியபிள் எப்போ யூஸ் பண்ணணும், மேத்தமெட்டிக்கல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கும்போது நம்ம சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த இன்இக்வாலிட்டியாக ஈக்குவாலிட்டியாக மாற்றும்போது சர்ப்ளஸ் வேரியபிள் எப்படி வரும், மைனஸில் நம்ம நோட் பண்ணணும். ஓகே, இதே ஸ்லாக் வேரியபிள்ங்கும்போது அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும்போது நம்ம வந்து ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த இன்இக்வாலிட்டி ஈக்குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ் s1 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணணும். ஸோ ஸ்லாக் வேரியபிளில் ஆட் பண்ணணும், சர்ப்ளஸ் வேரியபிளில் அதாவது சர்ப்ளஸில் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன தான், நான்-நெகட்டிவ் வேரியபிள் தான். ஸோ நான்-நெகட்டிவ்ங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகே, இப்போ ஸ்லாக்னால் என்ன, சர்ப்ளஸ்னால் என்னன்னு தெரியுதுங்களா? இன்இக்வாலிட்டியாக ஈக்குவாலிட்டியாக மாற்றுறதுக்காக நம்ம ஸ்லாக்கு சர்ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்லாக் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கும்போது ஸ்லாக்கு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கும்போது சர்ப்ளஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இன்இக்வாலிட்டியை ஈக்குவாலிட்டியாக மாற்றுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கனானிக்கல் ஃபார்ம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அதாவது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கனானிக்கல் ஃபார்ம் அண்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது பார்ப்போம். இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த யூனிட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் கனானிக்கல் ஃபார்ம் அண்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ கனானிக்கல் ஃபார்மில் நம்ம வந்து ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு c1x1 plus c2x2 dash as cnxn subject to ai1x1 plus ai2x2 dash as ainxn less than or equal to bi x1 x2 dash as xn greater than or equal to 0. So
இது மாதிரி வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை கனானிக்கல் ஃபார்மில் இப்படி தான் எழுதணும். ஓகே, இதே ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னோம்னா maximize or minimize z equal to c1x1 plus c2x2 dash as cnxn subject to ai1x1 plus ai2x2 dash as ainxn equal to bi x1 x2 dash as xn greater than or equal to 0 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா கனானிக்கல் ஃபார்மில் மேக்ஸிமைஸ்னு இது பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ். ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றா சொல்லுவோம். அடுத்தது உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட்டாக நம்ம எப்படி எழுதலாம்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் ஆஃப் மேக்ஸிமைசேஷன் டைப். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், மேக்ஸிமைசேஷனாக தான் இருக்கணும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷனாக இருக்கணும் எங்கன்னா கனானிக்கல் ஃபார்மில். இதே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எப்படி இருக்கலாம்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் ஆஃப் மேக்ஸிமைசேஷன் ஆர் மினிமைசேஷன், மேக்ஸிமமாகவும் இருக்கலாம் மினிமமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது தேர்டு, all the constraints are of the less than or equal to type except for the non-negative restrictions. ஸோ இதில் வந்து என்னென்னா constraints எல்லாமே எப்படி இருக்கணும், less than or equal to தான் இருக்கணும். மேக்ஸிமைசேஷனாக இருக்கணும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், less than or equal to தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் கனானிக்கல் ஃபார்மில் சொல்கிறோம். எக்ஸப்ட் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனை தவிர, நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி இருக்கும், greater than or equal to 0வாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது கனானிக்கல் ஃபார்மாக இருந்தாலும் சரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக இருந்தாலும் சரி நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் greater than or equal to 0வாக தான் இருக்கும். ஆனால் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், less than or equal to டைப்பாக இருந்துச்சுன்னா அது கனானிக்கல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு இதில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸப்ட் ஃபார் தி நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இதில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஈக்குவல் டு ஃபார்மில் தான் இருக்கணும். சரிங்களா? அங்கே லெஸ் than or equal to இருக்கணும், இங்கே ஈக்குவல் டுவாக இருக்கணும். ஸோ ஒரு சம்மை பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம், லெஸ் than or equal to இருந்துச்சுன்னா அது கனானிக்கல் ஃபார்மில் இருக்குது, ஈக்குவல் டுவில் இருந்துச்சுன்னா அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. அதே மாதிரி கனானிக்கல் ஃபார்மில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸாக இருக்கணும், கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து லெஸ் than or equal to இருக்கும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆல் த வேரியபிள்ஸ் ஆர் நான் நெகட்டிவ். கனானிக்கல் ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா வேரியபிள்ஸும், அதாவது x1 x2 எல்லாமே xn எல்லாமே எப்படி இருக்கணும், நான் நெகட்டிவாக இருக்கணும். நான் நெகட்டிவ்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஜீரோவும் இன்க்ளூட் ஆகும். பாசிட்டிவ்னால் ஜீரோ வராது, நான் நெகட்டிவ் அப்படிங்கும்போது ஜீரோவும் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் நெகட்டிவ். ஸோ எல்லா வேரியபிள்ஸும் நான் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கனானிக்கல் ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இங்கே ஃபோர்த் பாயிண்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா the right hand side of each constraint equation is non-negative. அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் கன்ஸ்ட்ரெயினில் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த ஈக்குவேஷனில் மட்டும் எப்படி இருக்கணும்னா நான் நெகட்டிவாக இருக்கலாம். மற்றதை பற்றி நம்ம வந்து எதுவுமே சொல்லலை. அதாவது அது வந்து ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட் சைனாக கூட இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி அன்ரெஸ்ட்ரிக்டட் சைன் மீன்ஸ் ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம், இல்லைனா ஜீரோவாக இருக்கலாம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அன்ரெஸ்ட்ரிக்டட் சைன். அந்த சைனை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலங்கிறது தான் அது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி எழுதலாம், ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி எழுதலாம்னா மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு cx சப்ஜெக்ட் டு ax லெஸ் than or equal to b x greater than or equal to 0. காமனாக சிங்கிறத எழுதுகிறோம், எக்ஸுங்கிறத காமனாக சொல்கிறோம். அதாவது n டூப்பிள்ஸ் x1 x2 dash xn அப்படிங்கிறத காமனாக நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ax லெஸ் than or equal to b x greater than or equal to 0. இங்கே மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் z ஈக்குவல் டு cx subject to ax equal to b x greater than or equal to 0. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொன்னோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கனானிக்கல் ஃபார்ம் அண்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதுமானது. நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ரீரைட் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் minimize z equal to 2x1 plus x2 plus 4x3 subject to the constraints minus 2x1 plus 4x2 less than or equal to 4 இருக்கு, x1 plus 2x2 plus x3 greater than or equal to 5, 2x1 plus 3x3 less than or equal to 2 இருக்கு. ஸோ x1 x2 greater than or equal to 0, x3 is unrestricted அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. x3 is unrestricted அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இப்போ இந்த சம்மை எப்படி மாற்றலாங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ மினிமைஸ்னு கொடுத்துருக்காங்க, ரீரைட் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமைஸ்னு இருக்குது, அப்போ நம்ம வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமைஸ் அப்படின்னு மாற்றுவோம். இசட்டு அது டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக இசட் ஸ்டார்.
ஸோ இப்போ மினிமைஸ் மேக்ஸிமைஸாக மாற்றும் போது எல்லாமே என்ன ஆகும், சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் 2x1 மைனஸ் x2 மைனஸ் 4x3 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ x3 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட், x3 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட்னா அந்த x3யோட வேல்யூவை எப்படி மாற்றணும், x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ். x3 இருக்கிற இடத்துலலாம் என்ன பண்ணணும், x3 டேஷ் x3 டபுள் டேஷ் அப்படிங்கிறத நம்ம போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா x3 இல்லை, ஆனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. அப்போ மைனஸ் 2x1 ப்ளஸ் 4x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம், ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக s1 அப்படிங்கிற ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், ஈக்குவல் டு 4. ஸோ மைனஸ் 2x1 ப்ளஸ் 4x2 ப்ளஸ் s1 ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறத எழுதுகிறோம். அதாவது சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிறதுல. ஓகே, ஸோ செகண்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா x1 ப்ளஸ் 2x2 இருக்குது, ஆனால் அங்கே x3 இருக்குது. அப்போ x3 என்ன செய்யணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ்னு மாற்றணும். ஸோ x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ் அப்படிங்கிறத நம்ம மாற்றுறோம், ஈக்குவல் டு. அடுத்தது இது வந்து எப்படி இருக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது. அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணணும், சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஸோ சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படி யூஸ் பண்ணும்போது மைனஸ் சேர்க்கணும், s2 ஈக்குவல் டு 5. ஓகே, அடுத்தது தேர்டு 2x1 ப்ளஸ் 3x3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. இங்கேயும் x3 இருக்குது. அப்போ 2x1 ப்ளஸ் 3 x3க்கு பதிலாக என்ன எழுதணும், x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ் அப்படிங்கிறத எழுதுவோம். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்குது. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ s3 ஈக்குவல் டு 2. ஓகே, கீழே என்ன பண்ணுறோம், x1 x2 அடுத்தது x3 டேஷ் x3 டபுள் டேஷ் s1 s2 s3 எல்லாமே எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து x3 இங்கேயும் என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணணும். அதாவது x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ், ஏன்னா x3 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டடுங்கிறதுனால x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ்னு மாற்றுறோம். இங்கே ஸ்லாக் வேரியபிள் சர்ப்ளஸ் வேரியபிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதெல்லாமே என்ன பண்ணணும், 0s1 ப்ளஸ் 0s2 ப்ளஸ் 0s3 அப்படிங்கிறத அங்கே யூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ரீரைட் பண்ணுறதுனால மினிமைஸ் அப்படிங்கிறத மேக்ஸிமைஸு, அது டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக இசட் ஸ்டார்னு போடுறோம். அப்படி மேக்ஸிமைஸாக மாற்றும் போது சைனை மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்துச்சுன்னா s1, கிரேட்டர் தென் ஆர் இருந்துச்சுன்னா சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அன்ரெஸ்ட்ரிக்டட் சைனுங்கும்போது எந்த வேரியபிள் அன்ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்லியிருக்காங்களோ, அன்ரெஸ்ட்ரிக்டட்னா என்னது, பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஜீரோவாகவும் இருக்கலாம். அப்போ எந்த வேரியபிளை அன்ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்கிறாங்களோ அந்த வேரியபிளுக்கு பதிலாக இப்போ x3 அன்ரெஸ்ட்ரிக்டட்ங்கிறதுனால x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ் அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மை எழுதணும். ஸோ இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், கனானிக்கல் ஃபார்ம்னா என்ன, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா சம் பார்ப்போம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு 3x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் 5x3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த சம்மில் என்ன பண்ண போகிறோம், ஸ்லாக் வேரியபிள் சர்ப்ளஸ் வேரியபிள் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் 2x1 minus 3x2 less than or equal to 3, x1 plus 2x2 plus 3x3 greater than or equal to 5, 3x1 plus 2x3 less than or equal to 2, x1 greater than or equal to 0, x2 greater than or equal to 0, x3 greater than or equal to 0. ஸோ இதில் நம்ம இது வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், மேக்ஸிமைஸ் இசட்னாவே இது வந்து என்னது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்கே சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ், இந்த மூணுமே என்னது கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே,
ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரெயின்ட், நான் நெகட்டிவ், ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா சொல்யூஷனில் மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு 3x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் 5x3 அது அப்படியே எழுதியிருக்கோம். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், subject to the constraints. So subject to the constraints அப்படிங்கிறம்போது 2x1 minus 3x2 less than or equal to 3ன்னு இருக்குது. அப்போ less than or equal to நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், slack variable யூஸ் பண்ணணும். ஸோ 2x1 minus 3x2 slack variable நம்ம வந்து இந்த x1 x2 டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக நம்ம s1 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம் ஈக்குவல் டு 3. ஸோ ஸ்லாக் வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இன்இக்வாலிட்டி பிகம்ஸ் ஈக்குவாலிட்டிங்கிறதுக்காக நம்ம ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஸ்லாக் யூஸ் பண்ணும்போது ப்ளஸில் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துச்சுன்னா ஸ்லாக் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் 3x3 இங்கே எப்படி இருக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்குது. அப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா என்ன வேரியபிள் யூஸ் பண்ணணும், சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் s2 equal to 5. Next 3x1 plus 2x3 அதாவது 0x2 plus 2x3 less than or equal to இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து less than or equal to இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஸ்லாக் வேரியபிள். ஸோ s3 plus s3 equal to 2. இங்கே கீழே என்ன எழுதணும், x1 x2 x3 அதுக்கப்புறம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், s1 s2 s3 எல்லாமே எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இப்போ ஸ்லாக் வேரியபிள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் என்ன மாறும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே 5x3 இங்கே 0s1 ப்ளஸ் 0s2 ப்ளஸ் 0s3 இந்த மாதிரி வந்து என்ன செய்யணும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேயும் சேஞ்சஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கக்கூடிய மேக்ஸிமைஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். கன்ஸ்ட்ரெயின்ஸில் மட்டும் ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வரும்போது ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வரும்போது சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேயும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறதுனால ஸ்லாக் வேரியபிள் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக s1 s2 s3 அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். இது எல்லாமே எல்லா வேரியபிளுமே எப்படி இருக்கணும், நான் நெகட்டிவாக இருக்கணும். அதனால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லையும் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பார்த்துருக்கோம், ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா என்ன, அதில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரெயின்ஸ், நான் நெகட்டிவ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா கனானிக்கல் ஃபார்முக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தோம். அது பேஸ்டாக நம்ம சம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறையா பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.